எபிசோட் 69. இப்பொழுது கனிஷ்காவின் ஒரு பக்கம் ரிஷியும் மற்றொரு பக்கம் ரக்ஷித்தும் அமர்ந்திருக்க, நான் உன்னை மன்னிச்சிட்டல்ல ரக்ஷித், அதே மாதிரி நீயும் என் மாமாவை மன்னிச்சு இதுக்கு மேல அவர் கூட எப்பவோ சண்டை போடாம 2 பேரும் குட் பாய்ஸா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், சரியா என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் இருவரும் எதிர்பாரா நேரத்தில் அவர்களின் கையை ஒன்றாக பிணைத்தாள் கனிஷ்கா. இருவரின் கையையும் ஒன்றோடு ஒன்றாக சேர்த்ததால் இதற்கு மேல் அவர்கள் சண்டை போட்டுக்கொள்ள மாட்டார்கள் என்று நம்பி குழந்தை அவள் சிரிக்க, ரக்ஷித்தும் ரிஷியும் ஒருவரையொருவர் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டனர். இந்த உறவு அப்படியே நீடித்தால் நன்றாக இருக்குமே என்று ஆதிகேசவனும் மீனாம்பிக்கையும் கடவுளை வேண்டிக் கொள்ள, யாஷிகாவும் கூட அவ்வாறே கடவுளை வேண்டிக் கொண்டாள். சிறிது நேரத்தில் கனிஷ்காவிற்கு கொடுக்கப்பட்டிருந்த வலி நிவாரணையின் வீரியம் குறைந்து வலி எடுக்க ஆரம்பித்திருந்தது. அவ்வளவு நேரமாக தங்களையும் அறியாமல் ஒருவர் கையை ஒருவர் இறுக்கமாக பிடித்திருக்க, கனிஷ்காவின் முகம் மாறுவதை பார்த்ததும் பிடித்திருந்த கையை விலக்கிக் கொண்டு, என்னாச்சு பாப்பா என்று ரக்ஷித்தும், கனிமா என்னடா ஆச்சு என்று ரிஷியும் ஒன்றாக கேட்டனர். இங்க வலிக்குது என்று ஆபரேஷன் செய்த இடத்தை அவள் தொட்டு காட்ட, கனிமாக்கு வலி ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நீ இங்கே இரு ரக்ஷித், நான் போய் நர்ஸை கூட்டிட்டு வரேன் என்று ரிஷி வெளியே சென்று ஒரு நர்ஸை தன்னுடன் அழைத்து வந்தான். உள்ளே வந்த நர்ஸ் சிரிஞ்சில் மருந்தை ஏற்றுவதை பார்த்ததும், இவங்க எனக்கு ஊசி போட வேண்டாம், டாக்டர் அங்கிள் தான் எனக்கு ஊசி போடணும், அவர் தான் வலிக்காம ஊசி போடுவாரு என்றவள் கண்களோ கலங்கி ஊசியை பார்த்த பயத்தில் உடல் நடுங்க ஆரம்பித்திருந்தது கனிஷ்காவிற்கு. கனிஷ்கா யாரை குறிப்பிடுகிறாள் என்று தெரியாமல் ரிஷி முழிக்க, இப்பொழுது எதிரியாயிருந்தாலும் ஒரு காலத்தில் உயிர்த்தோழன் அல்லவா அவன் மனதில் ஓடுவதை புரிந்து கொண்ட ரக்ஷித், பாப்பா அதேன் டாக்டர் தான் சொல்றான், நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் என்று ரிஷியிடம் கூறி இம்முறை டாக்டரை அழைத்து வருவது ரக்ஷித்தின் முறையானது. உள்ளே வந்த அதியன், இங்கே யாரு ஊசி போட்டுக்க மாட்டேன்னு சொன்னது, கனிஷ்கா பாப்பா தான் குட் கேர்ள் ஆச்சே என்று கேட்டபடி அவளிடம் வர, நான் ஊசி போட்டுக்க மாட்டேன்னு சொல்லல அங்கிள், நீங்க தானே வலிக்காம ஊசி போடுவீங்க, அதனால நீங்க தான் எனக்கு ஊசி போடணும்னு சொன்னேன் என்றாள் கனிஷ்கா. ரிஷி இருக்கும் பக்கத்தில் அவன் அருகில் அமர்ந்த அதியன், உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் என்று கேட்க, எனக்கு யாஷுமா, ரிஷி மாமா, ரக்ஷித், டேடி, நாட்டி என்று ஒரு லிஸ்டையே போட ஆரம்பித்திருந்தாள் கனிஷ்கா. நான் அவங்க யாரையும் கேட்கல பாப்பா, இங்க இருக்காங்கல்ல இவங்க 2 பேர்ல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் என்று ரிஷியையும் ரக்ஷித்தையும் கை காட்டி அதியன் கேட்க, அதை கேட்ட இருவரின் இதய துடிப்பும் அதிகமாகியது. இருவரில் யாரோ ஒருவரை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கூறினாலும் மற்றொருவரின் மனம் நிச்சயம் வாடிவிடும். கனிஷ்கா என்ன பதில் சொல்லப் போகிறாளோ என்று யாஷிகா, ரிஷி, ரக்ஷித், ஆதிகேசவன் 4வரும் பயத்துடன் பார்த்து கொண்டிருக்க, அவளோ, எனக்கு இவங்க 2 பேரையுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டாக்டர் அங்கிள் என்று சர்வசாதாரணமாய் சொன்னாள். அப்பொழுது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என்று அதியன் கூற, கனிஷ்கா ஏன் அதியனே தனக்கு ஊசி போடட்டும் என்று கூறினாள் என்பது இப்பொழுதுதான் அனைவருக்கும் புரிந்தது. கனிஷ்காவிற்கு வலிக்காமல் மட்டுமல்ல, தங்கள் யாருக்குமே இன்ஜெக்ஷன் போட்டதே தெரியாத அளவிற்கு கனிஷ்காவிற்கு அதியன் இன்ஜெக்ஷன் போட்டிருக்க அதியனை வியப்பாக பார்த்தனர் அனைவரும். ஆதிகேசவன் மடியில் அமர்ந்திருந்த ராகவும் ராகுலும் தலையில் கட்டுடன் படுத்திருந்த கனிஷ்காவிற்கு மீண்டும் ஊசியை வேறு போட்டுவிட்டதால் அவளை பாவமாக பார்த்தனர். இதுவரை ரக்ஷித்தின் மகன்களாக மட்டுமே அவர் ராகவையும் ராகுலையும் எண்ணியிருக்க, ஆனால் இன்று அவர்கள் இருவரும் தன் மகள் யாஷிகாவின் மகன்கள் என்பதையும் தாண்டி தன் உயிர் தோழனின் கனவுகளாகவே தெரிந்தனர் ஆதிகேசவனின் கண்களுக்கு. நேரமோ இரவை நெருங்க, அம்மோ நீயும் எங்க கூட வீட்டுக்கு வந்துடுடா, உன் முகமே ரொம்ப வாடி போயிருக்கு, அதான் கனிஷ்காவை பார்த்துக்க அவளோட மாமாவும் அவ என்று சொல்ல வந்தவர் பிறகு ரக்ஷித்தும் இருக்காங்களே என்றார் ஆதிகேசவன். ஆமா குட்டிமா, நீயும் பார்த்தல, கனிமா எங்க அட்மிட் ஆனதுலேருந்து எங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கா, அதனால இன்னைக்கு நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வேணும்னா நீ ஹாஸ்பிட்டல் இருந்து கனிமாவை பார்த்துக்கோ என்றான் ரிஷியும். யாஷிகா ரக்ஷித்தை பார்க்க, அதான் உன் அண்ணனே சொல்லிட்டானே என்று முடித்து கொண்டான் ரக்ஷித். அவன் முகம் கோவத்தில் இருந்தாலும் சாதாரணமாகத்தான் கூறியிருந்தான். தன்னை தாங்க 2 தூண்களாய் தன் அப்பாவும் மாமாவும் உடனிருக்கும் பொழுது கனிஷ்காவிற்கு என்ன குறை? யாஷிமா, நீங்க தாத்தா பாட்டி கூட வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் ரக்ஷித் கூடவும் மாமா கூடவும் இருந்துக்கிறேன் என்றாள் கனிஷ்கா. தன் மகளின் 2 கன்னங்களிலும் முத்தமிட்டவள், குட் கேர்லா சாப்பிடணும், வலிச்சா அப்பா கிட்டேயோ இல்லைன்னா மாமா கிட்டேயோ சொல்லணும், ஓகேவா செல்லும் என்றவள் தன்னையும் அறியாமல் ரக்ஷித்தை அப்பா என்று கனிஷ்காவிடம் கூறினாள் யாஷிகா. சரி யாஷிமா என்று கனிஷ்கா கூற தன் பெற்றோருடன் அவர்களது வீட்டிற்கு கிளம்பினாள் யாஷிகா.
போகும் வழி எங்கும் தன் பேரன்களை தன்னுடனேயே அமர்த்தி கொண்டவர் வீட்டிற்கு சென்றதும் அவரே தன் கையால் ராகுலுக்கும் ராகவிற்கும் உணவையும் ஊட்டிவிட்டார் ஆதிகேசவன். கனிஷ்கா அந்த வீட்டில் இருந்தவரை ஒருமுறை கூட அவளுக்கு உணவை ஊட்டிவிட்டதில்லை அவர். அப்படி இருக்க என்று தன் இரு மகன்களுக்கும் மட்டும் அப்பா உணவு ஊட்டி விடுவதை பார்த்தவள், ஒருவேளை அப்பாவுக்கு பெண் குழந்தைங்களை விட ஆண் குழந்தைங்க தான் பிடிக்கும் போல என்று தவறாக நினைத்து கொண்டாள் யாஷிகா. ஆனால் மீனாம்பிகையோ தன் கணவரிடம் வந்திருக்கும் மாற்றத்தை கண்டு கொண்டார். இருமுறை ரக்ஷத்தின் குழந்தைகளை வெவ்வேறு இடங்களில் வைத்து பார்த்திருந்தாலும் ஒருமுறை கூட அவர் குழந்தைகளை தொட்டு தூக்கியதில்லை. அப்படி இருக்க இன்று குழந்தைகளை தன்னுடனே வைத்து கொண்டது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உணவை ஊட்டி விடுவதும் மீனாம்பிகையின் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பியது. அப்பொழுது அங்கு வந்த அனுஷா யாஷிகாவின் பக்கத்தில் அமர்ந்தவள், கனிஷ்காவுக்கு இப்ப எப்படி இருக்கு யாஷு என்று கேட்க, இப்ப பரவாயில்லானோ, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவளோட அப்பாவும் மாமாவும் கூட இருந்தா போதும்னு மேடம் என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க என்று புன்னகையுடன் கூறினாள் யாஷிகா. சரி விடு யாஷு, உனக்கு தான் உன் அண்ணனை பத்தியும் உன் புருஷனை பத்தியும் நல்லா தெரியும்ல. அவங்க 2 பேரும் கனிஷ்காவை பார்த்துக்க, அங்க இருக்கும்போது நீ நிம்மதியா இரு என்றாள் அனுஷா. தெரியும் அனு, அதனாலதான் நானும் நிம்மதியா இருக்கேன் என்று யாஷிகா கூற, அங்கு ரக்ஷத்தின் 2 மகன்களும் அமர்ந்திருப்பதை பார்த்த அனுஷா சாப்பிடுவதை கூட தவிர்த்து ஆசையாக அவர்களின் பக்கத்தில் அமர்ந்தாள். உங்க 2 பேரோட பேர் என்ன செல்லம்ஸ் என்று கேட்க, என் பேரு ராகுல் ஆண்டி என்று ஒருவன் கூற, என் பேரு ராகவாண்டி என்றான் மற்றொருவன். ஓ, நைஸ் நேம். ஆனா எதுக்கு என்ன ஆண்டின்னு கூப்பிடுறீங்க? அத்தனை கூப்பிடலாமே என்றாள் அனுஷா. இது வரைக்கும் நாங்கள் எல்லாரையும் ஆண்டி அங்கிள்னு மட்டும்தான் கூப்பிட்டு பழகியிருக்கோம் ஆண்டி. அத்தன்னு எங்களுக்கு யாருமே இல்லை. அதனால தான் உங்களை ஆண்டின்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வேணும்னா உங்களை அத்தன்னு கூப்பிடுறேன் என்றான் ராகுல். நாம் 3 பேரும் விளையாடலாமா என்று அனுஷா ஆசையாக கேட்க, ஓ விளையாடலாமே. குழந்தைகள் இருவரும் குதூகலமாக பதிலளித்தனர். பின் அனுஷா ராகவ் மற்றும் ராகுலுடன் விளையாடி கொண்டிருக்க அவர்களுடன் அந்த விளையாட்டில் சேர்ந்து கொண்டார் ஆதிகேசவனும். எப்பொழுதும் வீட்டில் வயதான தாத்தா பாட்டியான வேதவள்ளி மற்றும் மாறனை மட்டுமே பார்த்து வளர்ந்த குழந்தைகள் இங்கு தங்களுக்கு ஈடு கொடுத்து விளையாடும் தாத்தாவையும் அத்தையையும் பார்த்ததில் மகிழ்ச்சியாயினர். அந்த வீடு அவர்களுக்கு புது இடமாக தெரியாமல் தங்களுடைய சொந்த வீட்டைப் போலவே உரிமையாக நடந்து கொண்டனர் ராகுலும் ராகவும். கனிஷ்காவிற்கு ஐஸ் போடாத ஜூஸ் மட்டும் குடிக்க கொடுக்கலாம் என்று ஆதியன் கூறியிருக்க, ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி வந்து கனிஷ்காவை குடிக்க வைத்தான் ரக்ஷித். சிறிது குடித்ததும், போதும் ரக்ஷித் என்று அவள் கூறிவிட அவளை வற்புறுத்த விரும்பாமல் வாயை மட்டும் துடைத்து விட்டான் அவன். சிறிது நேரம் கழித்து ரிஷி மற்றொரு ஆப்பிள் ஜூஸை வாங்கி வந்து கனிஷ்காவை குடிக்க வைக்க அப்பொழுதும் சிறிது மட்டுமே குடித்தவள், போதும் மாமா என்றாள் ரிஷியிடம். எப்பொழுதும் நன்றாக சாப்பிடும் குழந்தை அவள். இன்று ஒரு ஜூஸை கூட முழுதாய் குடிக்காததால் இருவருக்கும் சற்று சங்கடமானது. ஆனாலும் இன்றுதான் அவளுக்கு ஆபரேஷன் முடிந்திருப்பதால் வீட்டிற்கு சென்றதும் யாஷிகா கையால் தோசை செய்து ஊட்டிவிட்டாள். மீண்டும் கனிஷ்கா உடல்நிலை தேறிவிடுவாள் என்பதே இருவரின் மன ஓட்டமுமாக இருந்தது. இரவு கனிஷ்கா நிம்மதியாக தூங்கினாலும் அவளுக்கு எப்பொழுது வலிக்கும் என்று தெரியாததால் கொட்ட கொட்ட விழித்திருந்தனர் ஆடவர்கள் இருவரும். எவ்வளவு நேரம்தான் அவர்களும் மொபைலை நோண்டுவதைப் போலவே பாசாங்கு செய்து கொண்டிருப்பது. ஒருவர் முகத்தை ஒருவருக்கு பார்க்க பிடிக்கவில்லை என்றாலும் விதியோ இரவு முழுவதும் அவர்கள் இருவரையும் பேசவே வைத்தது. நானும் யாஷிகா பண்ணது தப்புதான். என்ன இருந்தாலும் உன் குழந்தைய உன்கிட்ட இருந்து மறைச்சிருக்க கூடாது. சாரி ரக்ஷித் என்று முதலில் ரிஷிதான் தன் தங்கைக்காக ரக்ஷித்திடம் பேச ஆரம்பித்திருந்தான். பரவாயில்ல விடு ரிஷி, எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை. அப்பத்திலிருந்து இப்போ வரை எல்லா பிரச்சனைக்கும் உன் தங்கச்சி மட்டும்தான் காரணம். என் கோபம் எல்லாம் யாஷிகா மேலே மட்டும்தான் என்றான் ரக்ஷித். இப்படியே பேச ஆரம்பித்தவர்கள் இரவு முழுவதும் பேசிக்கொண்டேதான் இருந்தனர். ஒருவேளை 2 பேரும் திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்களோ?